ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். ஆப்பமாக வச்சு ஆப்பம் சுட்டு பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே நான் வந்து ஆப்ப மாவு வச்சுருந்தேன். சொன்னால் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஆப்ப மாவு இல்லைன்னா இட்லி மாவு, தோசை மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் அந்த மாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு லூஸான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. லிட்ரலி அதுவுமே ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் திக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் பாகு காய்ச்சுவோம் இல்லையா, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் லைக் கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை எண்ணெயில் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, அப்படி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது நல்லா பொரிச்சு எனக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து சூடோடவே நம்ம வந்து வச்சுருக்கிற சக்கரை பாகில் அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா டக்கராக இருக்கும். இதோட டேஸ்ட் லிட்டரலி தேன் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.